தனது மனைவியையும் அரசியல் களத்தில் களம் இறக்கிவிட்டிருக்கும் சீமான். நாம் தமிழர் கட்சியின் சட்ட ஆலோசகராக அறிவிப்பு. இதனால் எழும் விமர்சனங்கள் என்ன? எங்க ஐயா சின்னவர் வந்துட்டாங்க, அவங்கள முதலமைச்சரா நாங்க பார்க்க போறோம். ஆண்டவன் நல்ல ஆயுள கொடுக்கணும். அப்படியே எங்க ஐயா இன்ப ஐயாவை நாம் முதலமைச்சரா நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். 2010 ஆண்டு மே மாதம் 18ஆம் நாள் சீமானால் இந்த கட்சி நிறுவப்பட்டது. தினத்தந்தி நாளிதழின் நிறுவனர் சீபா ஆதித்தனார் நடத்தி வந்த நாம் தமிழர் இயக்கத்தின் தொடர்ச்சியே சீமானால் துவங்கப்பட்ட இந்த கட்சி என அறியப்படுகிறது. அடுத்தடுத்த தேர்தல்களில் அவர் களமிறங்கினாலும் மக்களவை உறுப்பினர்களோ மாநிலங்களவை உறுப்பினர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ அந்த கட்சிக்கு கிடையாது. இருந்தாலும் கணிசமான வாக்கு வங்கியை அவர் பெற்று வருகிறார் என்பதை மறுக்க முடியாது. உள்ளாட்சி தேர்தல்களிலும் அவரது கட்சி வேட்பாளர்கள் தோல்வியையே தழுவினர். இருந்தாலும் வருகின்ற நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிட்டு பெரும்பான்மையாக வெற்றி பெறுவோம் என குரலை உயர்த்தி பேசி வருகிறார் சீமான். முக்கியமாக அவரது உரையில் திமுகவை பற்றிய விமர்சனங்களில் வாரிசு அரசியல் என்பதை பற்றி அவர் பல இடங்களில் பேசியிருப்பார். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாகவே நாம் தமிழர் கட்சியில் சீமானின் மனைவி கயல்விழி காளிமுத்துவுக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என கருத்துக்கள் பகிரப்பட்டு வந்த நிலையில் அந்த கட்சியின் போராட்டங்கள், சட்டசபை தொகுதி அலுவலகங்கள் திறப்பு விழா உள்ளிட்டவற்றிலும் கயல்விழி கலந்து கொண்டு வந்தார். இந்த நிலையில்தான் கயல்விழி காளிமுத்து அந்த கட்சியின் சட்ட ஆலோசகராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தற்போது லோக்சபா தேர்தலுக்கான நாம் தமிழர் கட்சியின் சட்ட ஆலோசகர்கள் பெயர்கள் செல்போன் எண்களோடு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தலைமை நிலையம் தொடங்கி ஒவ்வொரு தொகுதி வாரிய சட்ட ஆலோசகர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பட்டியலில் சீமானின் மனைவி கயல்விழி காளிமுத்து பெயரும் இடம்பெற்றிருக்கிறது. அவரது பெயருக்கு பக்கத்தில் மட்டும் செல்போன் எண் நீக்கப்பட்டிருக்கிறது.